ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி தும்கூர் டு சென்னை கிளம்பியாச்சு. எல்லா ரைடர்ஸும் கிளம்பி போயிட்டுருக்கோம். மார்னிங் இப்போது ஒரு 6 o'clock ஆகுது. ஸோ ஹோட்டல்லேருந்து எல்லாமே வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. பெங்களூர் டு சென்னை இன்றைக்கி டே 7. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி போகிறோம்னா தாவனஹள்ளி, கோலார், ராணிப்பேட்டை, அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை. ரெகுலராக போகிற ரூட் ஓசூர், கிருஷ்ணகிரி அந்த சைடில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இந்த ரூட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் இப்போது சேம் இந்த கோலார் வழியாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் இது வரைக்கும் நான் இந்த ரூட்டில் இது வரைக்கும் போனது கிடையாது. இந்த ரூட் எப்படி இருக்குன்னு இனிமேல் போனால் தான் தெரியும். ஸோ பார்ப்போம் இந்த ரூட் எப்படி இருக்குன்ட்டு. டைம் இப்போ மார்னிங் ஒரு 6:30 ஆகுது. நம்ம நைஸ் ரோடுக்கு ரைட் எடுக்காமல் லெஃப்ட் எடுத்தோம்னா சேம் நம்ம அந்த தாவனஹள்ளி, அதுக்கப்புறம் கோலார் ரோடு ஹைவேஸ் வரும். ஸோ அந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ரோட்டில் அப்படியே சன்ரைஸ் நம்மளுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே இந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சன்ரைஸ்லாம் இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது தான் பார்க்க முடியுது. ரெகுலராலாம் அந்த வாய்ப்பே இல்லை பார்க்குறதுக்கு. ரோடுலாம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ரோடு ப்ராப்ளம் மாதிரி எதுவும் தெரில. இது வரைக்கும் ரோடு நல்லா போயிட்டுருக்கு. தும்கூருக்கு இனிஷியலாக முன்னாடி தான் கொஞ்சம் ரோடு சரியில்லாமல் இருந்தது. பட் இந்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் ரோட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போது நந்தி ஹில்ஸ் போகிற வழியில் தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நந்தி ஹில்ஸ் இந்த ரோட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் எர்லி மார்னிங் இறங்கிட்டு ஒரு நந்தி ஹில்ஸை போய் பார்த்துட்டு அங்கே சன்ரைஸ் பார்த்துட்டு கூட போயிருக்கலாம். பட் நந்தி ஹில்ஸ் யூஸ்வலாக எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். பட் ஆனால் இது மண்டேன்றதுனால டிராஃபிக் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கலாம். இந்த ரோட்டில் ஜாயின் ஆனதுலேருந்து பெருசாக எந்த டிராஃபிக்கும் நான் பார்க்கல. ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, ரோடு நல்லா தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் பிஸியான ரோட்லேயே போயிருந்துருக்கோம். ஒரு வேளை மார்னிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கான்னு தெரில. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 8 o'clock ஆச்சுனாலே எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு தெரியும். ஆனால் ரோட்டில் 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது, ப்ளஸ் மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. பட் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நல்லா மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு 2 சைடு. இந்த ரோடு ஃபுல்லாக செம்ம சில்லுன்னு இருக்குது இந்த ரோட்டில். சன் வேறு டைரக்ட் ஆப்போசிட் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் விசிபிலிட்டி ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியல ஒரு சில இடத்துல. இந்த ரூட்டில் பெருசாக பஸ்ஸஸ்லாம் ஒன்றும் போன மாதிரி தெரில. லாரிஸ், கார்ஸ் மட்டும்தான் அதிகமாக போய் பார்த்துட்ருக்கேன். அது கூட ரொம்ப ரேராக தான் வருது. இந்த ரூட்டை கூட விட்டு வைக்கல. இந்த ரூட்லேயும் ஸ்பீட் கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டு 3 ஸ்டேட்டு வழியாக போகுது. ஆக்சுவலாக கர்நாடகா, ஆந்திரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. ஸோ இப்போ 3 ஸ்டேட்டும் கவர் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் கவர் பண்ணுறோம். நைஸ் ரோடு வழியாக ஒரு வேளை போயிருந்தால் எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஒசூர் வரைக்கும் செம்ம டிராஃபிக்லேயே போயிட்டு இருந்துருக்கணும். பட் இந்த ரோட்டில் நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப சில்னஸும் இருக்குது இந்த ரூட்டில். இன்றைக்கி குரூப் ட்ரிப்போட கடைசி நாள். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக சோகமாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக சூரியன் ஆப்போசிட்டில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. சூரியன் எங்கே போச்சுன்னே தெரியல. கிளைமேட்டெல்லாம் பார்த்தா அப்படியே ஃபுல் மிஸ்ட்டு மாதிரி ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டாக கவர் ஆகிருக்கு. அந்தளவுக்கு விசிபிள் எப்படின்னா கொஞ்சம் தூரம் தான் தெரிகிற மாதிரி இருக்குது. பட் இது கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு டீ பிரேக் எடுத்தோம். எல்லாம் ஒன்றா உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிவிட்டு பழையபடி இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ரைடர்ஸ்லாம் இப்போது க்ராஸ் பண்ணி போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஹைவேஸில் போகிறோமா இல்லை ஹில்ஸில் போகிறோமான்னு வித்தியாசமே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. சுற்றி உள்ள அந்த என்வாயர்மெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் மணி ஒரு 7:30 கிட்ட ஆக போகுது. பட் இந்த டைம்லேயும் இப்படி இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல.
இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோடு. டீ பிரேக்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கோலார் ரீச் ஆகிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து சிட்டிக்குள்ளே எல்லாம் போகாமல் அவுட்டரில் ஏதாவது நல்ல பெரிய ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலான்னு தான் பிளானு. இப்போ எல்லோரும் ஒரே ஸ்பீடு 100 மெயின்டைன் பண்ணியே போயிட்டுருக்கோம். ஏன்னா 100க்கு மேலெலாம் போகல, எங்கெங்கே கேமரா வச்சுருப்பானுங்கன்னே தெரியல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஒரே 100 ஃபிக்ஸடாக அந்த 100லேயே பிடிச்சி போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் லஞ்சுக்கு சென்னை போகிறது தான் பிளான் இப்போதைக்கு வச்சுருக்கு. ஸோ அதனால் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் ஒன்றா போவோம். ஸ்ரீபெரும்புதூர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த 6 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த மோட்டோவர்ஸ் ஈவெண்ட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸோட. இந்த ட்ரிப்பில் மறக்க முடியாத நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஐயோ, இந்த இடம் சான்ஸே இல்லை, எவ்வளோ மிஸ்ட்டு. வந்த இடத்துலையும் இந்த இடம் மட்டும்தான் சரியான மிஸ்டாக இருக்குது. விசிபிலிட்டி சுத்தமாக பெருசாகவே இல்லை, சரியான மிஸ்டாக இருக்குது இந்த இடத்துல. பா, ஆக்சுவலாக நேற்று இந்த மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். கோவா டு பெங்களூர் வரும்போது இந்த மாதிரி காட் ரோட்டில் வரும்போது இந்த மாதிரி கிளைமேட் வரும் நேற்று எதிர்பார்த்தேன். ஆனால் நேற்று அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை, கிடைக்கவே இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாத இடம், ப்ளஸ் மலைகளை ஃபாரஸ்ட் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இவ்வளோ மிஸ்ட்டு சான்ஸே இல்லை, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஈரமாகுது. கேமரா லென்ஸ் ஃபுல்லாக அப்படியே பனித்துளியாக தான் இருக்குது. இப்போ ஒரு புகை மூட்டத்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி தான் பூந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி இருக்கவங்களே அந்தளவுக்கு பெருசாக தெரியல. செம்மையாக இருக்கு. ஆனால் அந்த இடம், இந்த பிளேஸ் எதிர்பார்க்காத இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எப்பா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல. ஹெல்மெட் வைசர் ஃபுல்லாக அந்த பனித்துளியே தான் அப்படியே ட்ராப்லெட்ஸாக இருக்குது. கையை வச்சு தான் இப்போ துடைக்கிறேன். மழை பெய்யலை, ஆனால் பனித்துளியே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மிஸ்ட்டு இருக்கும், பட் இந்த மாதிரி ட்ராப்லெட்ஸோடு இதெல்லாம் இருந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டைம் இப்போ ஒரு 8 o'clock இருக்கும். ஆனால் இந்த டைம்லேயும் இந்த மாதிரி கிளைமேட் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த மிஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி அந்த மிஸ்ட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. பட் அந்த கரெக்டாக அந்த 2 கிலோமீட்டர் மட்டும் வந்து அவ்வளோ மிஸ்ட்டு, அந்த ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோ இருக்குது. வச்சு கேமரா, ஹெல்மெட்டு எல்லாத்தையும் மாற்றி தொடச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இதாக இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் நானே கொஞ்சம் மழையில் நனைஞ்ச மாதிரி தான் இருக்கேன். இந்த பிளேஸ் வந்து தாவனஹள்ளிக்கும் கோலாருக்கும் நடுவில் இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். பட் எந்த ஊருன்னு தான் எனக்கு தெரியல. இந்த ட்ரிப்லேயே இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஹெவி மிஸ்ட்டு பார்த்துருக்கேன். வர வழி ஃபுல்லாக மிஸ்ட்டு இருந்தது, பட் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போது கோலார் கிட்ட வந்தாச்சு. சூர்யா ப்ரோ அங்கே லெஃப்டில் கார்னரில் நிற்கிறாரு. ஏன்னா எல்லா பைக்கும் வந்து லெஃப்டில் போகணுன்றதுக்காக அவர் இங்கேருந்து டைரெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கோலார் வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான் டுவர்ட்ஸ் ராணிப்பேட்டை. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வேறு ஒரு ரோடு போகுது, யாரும் மிஸ் ஆகி போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அங்கே நிற்கிறாங்க. ஸோ எல்லா பைக்ஸும் வந்த உடனே இங்கேருந்து பழையபடி எல்லாம் ஒன்றா ஸ்டார்ட் ஆகி கிளம்பி போவோம். எல்லா வண்டியும் ஓரங்கட்டி நிப்பாட்டியாச்சு. பின்னாடி வர கடைசி வண்டி வந்த உடனே பழையபடி ரைடை கண்டினியூ பண்ணுவோம். குரூப் டூரில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, எந்த இடத்துல யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. கரெக்டாக வந்து கெயிட் பண்ணி பக்காவாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கோலாரில் பார்த்த வரைக்கும் ஹோட்டல்ஸ் எதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் எல்லோரும். தும்கூரில் இருந்து கோலார் வரைக்கும் இந்த கிளைமேட்டு, அந்த மிஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ இதுக்கப்புறம் கோலார் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அஸ் யூஷுவல் வெயில் ஆரம்பிச்சிருச்சு. டைம் இப்போது ஒரு 9 o'clock கிட்ட இருக்கும். இப்போ தான் லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது. மேப்பில் செக் பண்ணும்போது இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அடையார் ஆனந்த பவனே வருது. ஸோ அங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு
எல்லோரும் வேகமாக கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஆனால் நேற்று கோவாலேருந்து பெங்களூர் வரும்போது என் பைக்கு லக்கேஜ் கேரியர் அது கட்டாச்சு, அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. இன்றைக்கி வந்து எந்த பைக்குக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பஞ்சர் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் எல்லோரும் ஒன்றா. ஃபைனலி அடையாறு ஆனந்த பவன் கிட்ட வந்தாச்சு. இனி ஹோட்டலில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்க வேண்டியதான். இந்த அடையாறு ஆனந்த பவன் வந்து ஆந்திராவில் வருது, ஆந்திரா ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் கர்நாடகான்னு நினச்சேன், ஆனால் அது ஆந்திராவில் வருது. இங்கே உள்ள மலையே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக கூழாங்கல்லாம் சின்ன சின்னதாக ஒரு ஷேப்டாக ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே உள்ள மலையும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கூழாங்கல் மாதிரி தனித்தனியாக குமிஞ்சு கிடக்கிற மாதிரி, கூழாங்கல்ல குமிச்சு கிடக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய இடத்துல ஹில்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் வேறு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் டவுனு பள்ளத்தில் இறங்குது. ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கர் வேறு எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்த வரைக்கும் எங்கேயுமே பெருசாக டிராஃபிக்கே ஆனதில்லை. ஊரில் சின்ன சின்ன கிராசிங் மட்டும் இருக்கும், அந்த இடத்துல கூட டிராஃபிக் ஜாம்னு சொல்லிட்டு எதுவுமே ஆனதில்லை. பட்டு நல்லா போயிட்டுருக்கு, எங்கேயுமே டிராஃபிக் ஆகாமல் ரோடும் பக்காவாக இருக்குது. சித்தூருக்கு முன்னாடி கட் பண்ணுற மாதிரி இருக்கும், கட் பண்ணி ரைட்டில் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7 நாள் ட்ரிப்பில் இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு சும்மா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். பெட்ரோலுக்கு ஒரு 8000 கிட்ட ஆச்சு. ஆக்சுவலாக இப்போது மார்னிங் பெட்ரோல் பெங்களூரில் போட்டதுலேருந்து எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 8000 கிட்ட பெட்ரோல் கன்ஃபார்ம்டாக வந்திருக்கும். ஹோட்டல்ஸ்க்கு வந்து ஒரு 8000, இந்த 7 டேஸ்க்கு வந்து ஒரு 8000 கிட்ட ஹோட்டலுக்கு மட்டும் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து பர் டே ஒரு 1000 கணக்கு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 16 + 7 23,000 கிட்ட டோட்டலாக ஆச்சு இந்த 7 நாள் கோவா ட்ரிப்புக்கு எனக்கு. அங்கே போயிட்டு பெருசாக பர்ச்சேஸ்ன்னு எதுவுமே பண்ணல, நல்லா இருக்கிற எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். அது மாதிரி ஃபுட்டு வந்து அங்கே கொஞ்சம் எப்போவுமே வந்து காஸ்ட்லி தான். ஸோ வந்து ஃபுட்டுக்கு பர் டே 1000ன்றது வந்து எனக்கு ஓகே, பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேபி டிஃப்ரெண்ட் ஆகலாம். என்னோடய பைக் வந்து தண்டர்பர்ட். ஸோ அந்த 100க்கு கீழேயே மெயின்டைன் பண்ணோம்னா 35 கிட்ட கொடுக்கும். 100 அபோவ் மேலே போனால் வந்து 30 அந்த மாதிரி மைலேஜ் கொடுக்கும். ஸோ இது எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு நல்ல மைலேஜ் தான். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கான்டினென்டல் ஜிடி, அப்புறம் ஹிமாலயன், குரிலா 450 இந்த மாதிரி இதெல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக பெட்ரோல்னு சொல்லி எக்ஸ்பென்ஸ் போட்டால் எங்கேயோ போகும். என் கூட கணேஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து இன்டர்செப்டார் 650 வச்சுருக்காரு. அவருக்கு வந்து அவர் போகிற ஸ்பீடுக்கு வந்து மைலேஜ் 15 தான் கொடுக்கும்னாரு. அப்படி பார்த்தோம்னா அவருக்கெலாம் வந்து எப்படியும் ஒரு 18 கிட்டையாவது பெட்ரோல் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப்பில். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபோன் வந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போது ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ பழையபடி ரைடு கண்டினியூ பண்ணேன். இதில் வந்து எனக்கு முன்னாடி போன ரைடர்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்களோட சேர்ந்து போயிட்டுருந்தேன். இப்போ என்னென்னா, அந்த கரெக்டாக ராணிப்பேட்டைக்கு முன்னாடி வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று போயிட்டுருந்தது. அதில் சென்னை லெஃப்ட்டுன்னு சொல்லி காமிச்சது. நான் அந்த சென்னை லெஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த லெஃப்ட்டை எடுத்துட்டேன். அது ஆக்சுவலாக வந்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இப்போ அது புதுசாக போட்டுட்ருக்கிற ரூட்டு. அது இன்னும் வந்து ஓப்பனே பண்ணலை. இப்போது ராணிப்பேட்டை கிராஸ் பண்ணி ராணிப்பேட்டை ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஹைவேஸில் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ராணிப்பேட்டை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. இதில் நான் ராணிப்பேட்டைக்கு முன்னாடியே வேறு ரூட்டில் வந்தேன். அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை ஹெவி டிராஃபிக்கு உள்ளே பூந்து வரதுக்குள்ளே ரொம்ப போதும்னு ஆகிப்போச்சு. இப்போது ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து மணிமங்கலம், படப்பை, தாம்பரம் இந்த வழியாக சென்னை ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த வழியில் போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய ரைடர்ஸ் இங்கேருந்து பிரிஞ்சிட்டாங்க. எல்லாம் தனித்தனியாக போய் அவங்க ஒரு சில பேர் ஸ்ட்ரைட்டாக போனாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம்
ஆவடி இந்த மாதிரி சைட்லெலாம் போனாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்டில் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போது நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். அந்த காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புதூர் அப்பா ரோடு சரியான டிராஃபிக்கு, ப்ளஸ் வந்து ரோடு சரியே இல்லை. அதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து ஒரு 1:45 கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புதூர் தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் இழுத்துருச்சு. ஸோ இப்போது இந்த ரோடு ஃபைனலாக சென்னை தாம்பரம் ரீச் ஆகிட்டேன். ஸோ பிளான் பண்ண மாதிரியே மதியம் லஞ்சுக்கு இங்கே வந்தாச்சு. இன்னும் ஒரு அனதர் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வீட்டுக்கே போயிடலாம். ஸோ வீட்டுக்கு ஒன்று ரீச் ஆகிட்டோம்னா ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இன்றைக்கி. ஸோ இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக ஒண்டர்ஃபுல்லாக போச்சு எனக்கு. இந்த ட்ரிப்பில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடந்தது. அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறையா கிடச்சிது. மறுபடியும் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.